இறைவா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். மீனம் மீனராசிக்காரர்களுக்கு இப்போது ராசியை குரு சுக்கிரன் 2 பேரும் பார்க்குறாங்க. ஜென்மச்சனிலேருந்து ஒரு தற்காலிக ரிலீஃப் இளைஞர்களுக்கு கிடைக்கும். அடிக்கடி எல்லா ராசி பலனையும் நான் சன் டிவியில் பேசுகிற ராசி பலனாக இருக்கட்டும், அல்லது வேறு சேனல்களில் அல்லது என்னுடைய குருஜி டிவிலேயே பேசுகிற ராசி பலனாக இருக்கட்டும், இதெல்லாம் அடிக்கடி சொல்கிறேன். மீனராசிக்காரங்களில் 30 வயசுக்குள்ளவங்க யாரும் நல்லா இல்லை. இளைஞர்கள் படாத பாடுபட்டு கொண்டு இருக்கிறீர்கள். சாப்பாடு துணிமணிக்கு பஞ்சம் இல்லைன்னா கூட மன அழுத்தத்தில் இருப்பீங்க. இது கிடைக்கல, அது கிடைக்கல, லைஃப்பில் என்ன செட்டில் ஆகலை, இவ்வளோ வயசாச்சு, கல்யாணம் பண்ணலை, வீட்டில் கூட என்னடா சோம்பேறியாக படுத்துக்கிட்டே இருக்கிற, ராத்திரிலாம் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிற, காலையில் ஃபுல்லாக தூங்கிக்கிட்டு இருக்கிற, என்ன பண்ணுற, எந்திரிச்சு வெளியே போப்பா அப்படின்ட்டு அப்பா அம்மா சொல்லக்கூடிய அளவிற்கு கிட்டத்தட்ட ஒரு 40-50% இளைஞர்களுக்கு ஒரு மாதிரி சோம்பலாகவே அந்த ஜென்மச்சனி கொடுத்துருச்சுங்க. நல்ல வேளை இந்த மாதம் கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆவீங்க. என்ன ரிலீஃப் ஆவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு சுக்கிரன் 2 சுபர்கள் இருவரும் ராசியை பார்க்கின்ற காரணத்தினால் என்ன செய்யலாம், ஏது செய்யலாம் என்கின்ற ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு புரட்டாதி நட்சத்திரம் மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்போது கண்டிப்பாக உண்டு. ஒரு மாதிரியாக இதை பண்ணலாமே, அதை பண்ணலாமே, அதுக்காக புதுசாக எதையும் ஆரம்பிச்சிடாதீங்க. அடுத்த வருஷம் ஜூன் மாதம் 3ஆம் தேதி தான் சனி பயிற்சி. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் இருக்கத்தான் செய்யுது. அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு பொருளாதார முன்னேற்றங்கள் எதுவும் இருக்காது. இந்த காதல் கதெல்லாம் பண்ணாதீங்க. ஏற்கனவே பண்ணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு உங்களுக்கும் தெரியும். சக்தியை விரயம் பண்ணாதீங்க. வேலைக்கு நல்லா போங்க. ஒரு அவசரப்பட்டு பதற்றப்பட்டு ஏதாவது ஒன்று புதுசாக ஆரம்பிக்கிறது, காசு பணத்தை இவற்றை கொடுத்தேன். அதுவும் பாருங்கள், இந்த ஆன்லைன் ஸ்கேமில் மாட்டினவங்கலாம் சிம்மராசிக்காரங்களும் மீனராசிக்காரங்களும் தான் இப்போ இந்த 1.5 வருஷமாக இருப்பீங்க. அதாவது 10 ரூபா கொடுங்க 30 ரூபா ஆக்கிடுறேன், 10 ரூபா கொடுங்க 100 ரூபாய் ஆக்கிடலாம், இந்த மாதிரி பேராசை தூண்டில் போடப்பட்டு அதன் மூலமாக ஏமாந்தவர்கள் எல்லாருமே மீனராசிக்காரர்கள் தான். ஆக இளைஞர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அதே நேரத்தில் 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் இருக்காதுங்க. ராசியை 2 சுபர்கள் வலுத்து பார்க்குறாங்க. வேலை நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், வருமானம் நல்லாயிருக்கும். சிலருக்கு திருமணம் நிச்சயமாகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. காதலன் காதலி அமைப்புகள் கொஞ்சம் ஊடலோடு இருந்தாலும் கூட ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் உண்டு. சிலருக்கு திருமண வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு பிடிப்புகள் வரக்கூடிய அமைப்பு, சிலருக்கு புத்திர பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இன்னும் சிலருக்கு ஏதேனும் வட மாநிலங்களுக்கு போகக்கூடிய அமைப்புகள், வடக்கு திசையினால லாபங்கள். ஏன்னா உங்களுடைய ராசிநாதனாகிய குரு வடக்கு திசையை குறிக்கக்கூடியவர். வடக்கு, வடமேற்கு, வடகிழக்கு போன்ற அமைப்புகளுக்கு தொடர்புடையவர் குரு. அந்த ராசிநாதன் உச்சத்தை அடைந்திருப்பதால் வடகிழக்கு மாநிலங்களால் ஏதாவது ஒரு பொருள் வரவு இருக்கக்கூடிய தன்மை, நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மை, அங்கிருந்து வரக்கூடியவர் ஒருவரால் நல்ல வாழ்க்கை பாதை அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்புன்னு மீனராசிக்காரர்களுக்கு ராசியை குரு சுக்கிரன் 2 பேரும் பார்க்கறதுனால, ராசிநாதன் உச்சமாக இருக்கிறதுனால நல்ல பலன்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டுங்க. சிலருக்கு மட்டும் அம்மா அப்பானால ஏதாவது ஒரு வகையில் மருத்துவ செலவுகள் அல்லது ஏதாவது அவங்கனால ஒரு கசப்பான சூழல், எப்போ பாரு திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, எப்போ பாரு இது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, அல்லது மாமியார் மருமகள் சண்டையில் போய் எந்த பக்கம் தலைவிடுறது அப்படின்றத தெரியாமல் கொஞ்சம் வெளியில் போய் ஒதுங்கி நின்று போய் வேடிக்கை பார்க்குறது, இந்த மாதிரியாக இவரையும் விட்டு கொடுக்க முடியாமல் அவரையும் விட்டு கொடுக்க முடியாமல் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இளைய பருவத்தினருக்கு இப்போது உண்டு. ஆனால் ஒன்று சொல்லுவேன், மீனராசிக்கார ஆண்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஆண் என்பவன் மனைவியவும் அம்மாவையும் சரியான தராசா சம தட்டில் வச்சு பார்க்க தெரிஞ்சிட்டாலே அவன் குடும்பத்தை நடத்துகிற வித்தையை தெரிஞ்சுக்கிட்டவன் அர்த்தம். அதெல்லாம் இப்போதைக்கு தெரியாது. இந்த 2-3 மாதம் ஆகும். எதிலும் ஒரு நிறைவுகள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் முயற்சி பண்ணி தான் கிடைக்கும். தடங்கி தான் எந்திரிப்பீங்க இளைய பருவத்தினர். 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பெரிய சோதனைகள் இருக்காது. அவர்களுக்கு வியாபாரம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், காசு பணம் வரும், வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான சில ஆரம்பங்கள் ஆயத்தங்கள் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் இல்லாமல், கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய 2 சுபர்களின் பார்வை பெற்ற ராசிக்கு இருக்கக்கூடிய அருமையான நல்ல மாதங்க 2026 ஆகஸ்ட் மாதம். ஐயா, அந்த வருஷம் பிறந்ததுலேருந்தே அப்படி ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஏதோ ஓரளவுக்கு நல்லதாக தான் நடந்திருக்கு. ஆனால் இன்னும் முழுசாக நல்லதுகள் எதுவும் நடக்கலையே. ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி வரும்போது கொஞ்சம் நல்ல பலன்கள்னு எல்லா ஜோதிடர்களுமே சொன்னாங்க. ஆனால் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை ஒளி என்பதை காணவே இல்லையே, பணம் என்பதை காணவே இல்லையே, வாழ்க்கை சுகமாக இல்லையே, இப்படிப்பட்டவங்க ஒரு பக்கம். ஆனால் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்றவங்க ஒரு பக்கம். இன்னும் சில பேரை பார்த்திங்கன்னா, போன வருஷம்தாங்க நல்லா இருந்தேன், உண்மையை சொல்லப்போனால் ஒரு 4 காசை கண்ணில் பார்க்க முடிஞ்சது, அல்லது வேலை நல்லா இருந்தது, தொழில் நல்லா இருந்தது, குடும்பம் நல்லா இருந்தது, இந்த வருஷம் என்னமோ அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு. இந்த மாதிரியாக மனிதர்கள் பலதரப்பட்ட விதங்களில் சுகங்களையும் சோகங்களையும் அனுபவிக்கிறார்கள். சிலர் சேர்த்தே அனுபவிக்கிறார்கள். ஆக ஜூலை மாதத்திற்கு அடுத்து இந்த ஆகஸ்ட் மாதம் ஏதாவது ஒரு நல்ல பலன்களை தருமா? நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய
குரு, சனி, ராகு, கேது இந்த 4 கிரகங்கள் வருட பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஜோதிடத்தின் மூலமாக தீர்மானிக்கிறோம். குரு இந்த தடவை உச்சமாக இருக்கிறாரு, சனி உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறாரு. ராகு கேதுக்கள் இன்னும் ஒரு டிசம்பர் மாதம் முதல் வாரம் வரைக்கும் மாறவே மாட்டாங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் குரு பயிற்சியோ, சனி பயிற்சியோ, ராகு கேது பயிற்சியோ கிடையவே கிடையாது. ஆனால் மாத கிரகங்கள் அப்படிங்கிறது தான் இதை தீர்மானிக்குது. மாத கிரகங்களில் மிக முக்கியமானது சூரியன். சூரியனை வச்சு தான் மாதமே பிறக்குது. தமிழ் மாதம் பிறக்கிறது சூரியனை வச்சு. தமிழ் மாதம் முதல் தேதி அன்றைக்கு சூரியன் ஒரு ராசிக்குள் நுழைவார். அதுதான் அந்த அவர் நுழையிறது தான் ராசியே. இந்த வருஷ தமிழ் மாதத்துடைய முதல் தேதி, கடைசி தேதி அன்றைக்கி அடுத்த ராசிக்கு அவர் போயிடுவார், அடுத்த மாதம் முதல் தேதி அன்றைக்கு. அதே மாதிரி 20-25 நாட்களுக்கு ஒரு முறை மாறக்கூடியது சுக்கிரன், புதன். 45 நாட்களுக்கு ஒரு முறை மாறக்கூடியது அந்த செவ்வாய். இந்த 4 கிரகங்களுடைய இயக்கங்களை வைத்துத்தான் மாத பலன்கள் சொல்லப்படுகின்றன. ஐயா, ஆகஸ்ட் மாதம் ஏதாவது இந்த மாதத்தில் இந்த சுக்கிரன், செவ்வாய், புதன், சூரியன் இவைகளில் விசேஷமாக ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தா ஆமாங்க, இருக்குதுங்க. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சுக்கிரன் நீச்சத்தை அடைகிறார். இந்த மாதம் முழுவதும் சுக்கிரன் நீச்சத்தை அடைவார். சுக்கிரன் நீச்சத்தை அடையக்கூடியது ரிஷப, துலாம் லக்னக்கார ராசிக்காரர்களுக்கு லேசாக கொஞ்சம் ஒரு மாதிரி எறும்பு அடிக்கிற மாதிரி இருக்குன்னுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நெகட்டிவான அமைப்புகளை, எண்ணங்களை, சில தடைகளை, தாமதங்களை கொடுத்தே தீரும். ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் அவர் தான், ரிஷப, துலாம் ராசிக்காரர்களுக்கு. ஆக மாதம் முழுவதும் சுக்கிரன் நீச்சம் என்கின்ற ஒரு அமைப்பில் இருக்கிறார். இதனை எடுத்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதியே இப்போது இருக்கக்கூடிய ரிஷப வீட்டிலிருந்து, சுக்கிரனுடைய வீட்டிலிருந்து புதனுடைய வீட்டிற்கு, மிதுன வீட்டிற்கு செவ்வாய் மாறுகிறார். தன்னுடைய ஒரு வீட்டிற்கு 3ஆம் இடத்துலையும் ஒரு வீட்டிற்கு 8ஆம் இடத்துலையும் மாறுகிறார். இந்த அமைப்பையும் பார்த்திங்கன்னா ஒரு ராசிக்கு ஒரு மாதிரியாகும், இன்னொரு ராசிக்கு ஒரு மாதிரியாகும். அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் முழுமைக்கும் மிதுன வீட்டில் செவ்வாயும், கன்னி வீட்டில் நீச்ச நிலையில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் சுக்கிரனும் இருப்பார்கள். இதனை அடுத்து ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் 5ஆம் தேதியோ 6ஆம் தேதியோ நினைக்கிறேன், புதன் இப்போது இருக்கக்கூடிய ஆட்சி நிலையிலிருந்து கடகத்திற்கு மாறி குருவோடு சேருகிறார். இது ஒரு மிகப்பெரிய யோகம். புதன் சுபத்துவத்தை அடைகிறார். புதன் சுபத்துவத்தை அடைஞ்சாலே புத்திசாலிகளாக இருக்கக்கூடியவர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்டு, கம்ப்யூட்டர்னு சொல்லப்படக்கூடிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கள் அல்லது ஜோதிடர்கள், எங்களையும் சேர்த்தான் சொல்லுவேன். புதன் சுபத்துவமான ஜோசியர்கள் கூட வருமானம் வரத்தாங்க செய்யும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாத அளவிற்கு புதனும் குருவும் கடகத்திலேயே சேர்ந்திருக்கக்கூடிய தன்மை புதனுடைய தொழில்கள்னு சொல்லப்படக்கூடிய அறிவு சார்ந்த தொழில் அமைப்புகளில் புத்தியை, மூளையை வச்சு பிழைக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே அதுவும் ஒரு பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒன்று தான். ஆகவே புதன் சுபத்துவமாக இருக்கிறார். அதனை அடுத்து பார்த்திங்கன்னா சூரியன் எப்போவுமே ஒரு மாதத்தில், ஆங்கில மாதத்தில் ஒரு பெயர்ச்சி நடுப்பகுதியில் இருக்கும். தமிழ் மாதத்தை சொல்லிட்டேன், தமிழ் மாதம் ஒரே ராசியில் இருப்பார். இப்போ கடகத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியன் அந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு தன்னுடைய சிம்ம வீடுன்னு சொல்லப்படக்கூடிய தன்னுடைய வீட்டிலேயே ஆட்சியாக போவது என்பது அது ஒரு அடுத்த ஒரு மாதாந்திர பயிற்சியாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆக சூரிய பயிற்சி உண்டு, சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறது உண்டு, தன்னுடைய வீட்டிற்கு 3-8 மறையக்கூடிய அமைப்பில் செவ்வாய் இருக்கிறார், புதன் கூடுதலான சுபத்துவத்தில் இருக்கிறார். ஆக மாதாந்திர கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் பெரும்பாலும் நன்மையாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஆகஸ்ட் மாதத்தில் ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் வந்தே தாங்க தீரும். வாழ்க்கை என்பதே ஒரு சக்கரங்க, வட்டங்க. வட்டத்தில் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது கீழே வரும், கீழே இருக்கிறது மேலே போகும். கஷ்டப்படுறவங்க ஒரு நாள் நல்லா இருப்பாங்க, நல்லா இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன தடைகள் வரும், மறுபடியும் அவங்க நல்லா இருப்பாங்கன்ற மாதிரி வாழ்க்கை ஒரு வட்டம் என்பதாகத்தான் இந்த மாத பலன்களை நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஆகவே ஆகஸ்ட் மாதம் பெரும்பாலான ஒரு நல்ல அமைப்புகள் 12 ராசிக்காரர்களில் சோதனைகளை அனுபவித்து கொண்டிருப்பவர்களுக்கு சின்ன சின்ன நல்ல மாற்றங்களை கொடுத்தே தீரும் என்பதுதான் உண்மை.